This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். நாசா விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறை ஒன்றில் ஏலியன் உயிர்களின் தடயங்கள் இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இந்த பாறை எங்கிருந்து கிடைத்தது, அதில் என்ன மாதிரியான தடயங்கள் உள்ளன, இது உண்மையா என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் நம் பூமிக்கு அடுத்ததாக 4வது கோளாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ சாத்தியக்கூறுகள் உள்ளதா என விஞ்ஞானிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகள் இந்த ஆய்வில் முன்னணியில் உள்ளன. சூரிய குடும்பத்தில் நம் பூமியை தவிர பிற கோள்கள் என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் கிரகம்தான் மனிதன் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருக்கலாம் என்றும், அதனால் மனித குடியேற்றம் அடுத்து செவ்வாய் கிரகத்தில்தான் அமையும் என்பது விஞ்ஞானிகளின் வாதமாக உள்ளது. சமீபத்தில் கூட செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் நீர் இருந்ததற்கான பல சான்றுகள் கிடைத்துள்ளன. நீர் இருந்தால் அங்கு உயிர்கள் உருவாகியிருக்கலாம் என்ற நம்பிக்கையும் உள்ளது. நாசாவின் பல்வேறு விண்கலங்கள் மற்றும் ரோவர்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பை ஆராய்ந்து பண்டைய உயிர்களின் தடயங்களை தேடி வருகின்றன. நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் 2012ஆம் ஆண்டு முதல் செவ்வாய் கிரகத்தின் கேல் கிரேட்டரை ஆராய்ந்து வருகிறது. இந்த கிரேட்டர் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். சமீபத்தில் இந்த கியூரியாசிட்டி ரோவர் கும்பர்லாண்ட் என்று பெயரிடப்பட்ட சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு பாறை ஒன்றில் கரிம மூலக்கூறுகளை கண்டுபிடித்துள்ளது. இந்த கரிம மூலக்கூறுகள் பூமியில் உள்ள கொழுப்பு அமிலம், அதாவது ஃபேட்டி ஆசிட் போலவே இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். கரிம மூலக்கூறுகள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களை கொண்ட சிக்கலான சேர்மங்களாகும். நம் பூமியில் இவை உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான தொகுதிகளாகும். இந்த கொழுப்பு அமிலங்கள் செல் ஜவ்வுகளை உருவாக்கவும் ஆற்றலை சேமிக்கவும் உதவுகின்றன. செவ்வாய் கிரகத்தில் கியூரியாசிட்டி ரோவர் கண்டறிந்த இந்த நீண்ட சங்கிலி கரிம மூலக்கூறுகள் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் உயிர்கள் உருவாகுவதற்கான மூலக்கூறுகள் இருந்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூற்றை அதிகரிக்கிறது. அதே போல இந்த கரிம மூலக்கூறுகள் உயிரினங்களால் மட்டுமே உருவாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எரிமலை வெடிப்புகள் அல்லது நீர் மற்றும் கனிமங்களுக்கு இடையேயான வேதிவினைகள் போன்ற உயிரற்ற செயல்முறைகள் மூலமாகவும் இவை உருவாகியிருக்கலாம் என்று ஒரு சில விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இருப்பினும் இந்த மூலக்கூறுகளின் அளவு மற்றும் சிக்கலான தன்மை அவை ஒரு காலத்தில் பெரிய கொழுப்பு அமிலங்களின் பகுதியாக இருந்திருக்கலாம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. பூமியில் இது போன்ற நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் பெரும்பாலும் உயிரியல் செயல்பாடுகளின் விளைவாகவே உருவாகின்றன என்று கூறுகிறார்கள். நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் இந்த பாறை மாதிரியை இதற்கு முன்பு பலமுறை ஆய்வு செய்துள்ளது. ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகள் ஒரு புதிய ஆய்வு முறையை பயன்படுத்தியுள்ளார்கள். பாறை மாதிரியை 1100 டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்தி பின்னர் அதிலிருந்து வெளிவரும் வாயுக்களை ஆய்வு செய்துள்ளார்கள். இந்த புதிய முறையின் மூலமே இதற்கு முன்பு கண்டறியப்படாத இந்த நீண்ட சங்கிலி கரிம மூலக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இன்னும் பல மறைந்திருக்கும் கரிம மூலக்கூறுகள் இருக்கலாம் என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. மேலும் கியூரியாசிட்டி ரோவர் ஆய்வு செய்து வரும் இந்த கேல் கிரேட்டர் சுமார் 3.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய ஏரியாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நீண்ட காலமாக திரவ நீர் இருந்த ஒரு சூழல் உயிர்கள் உருவாகுவதற்கும் வாழ்வதற்கும் உகந்ததாக இருந்திருக்கலாம். இந்த புதிய கண்டுபிடிப்பு கேல் கிரேட்டரில் பண்டைய காலத்தில் உயிர்கள் இருந்திருக்கலாம் என்ற கருத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. தற்போது கியூரியாசிட்டி ரோவர் கண்டறிந்துள்ள இந்த கரிம மூலக்கூறுகள் வேற்று கிரக உயிர்களின் நேரடி சான்று இல்லை என்றாலும் அவை எதிர்கால ஆய்வுகளுக்கு ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியாக அமைகின்றன. நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி மையம் இணைந்து மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் என்ற திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் அங்கு சேகரித்துள்ள பாறை மாதிரிகள் பூமிக்கு கொண்டுவரப்பட்டு அதிநவீன ஆய்வுகளால் விரிவாக ஆய்வு செய்யப்படும். அப்போது செவ்வாய் கிரகத்தில் பண்டைய உயிர்கள் இருந்ததற்கான உறுதியான சான்றுகள் கிடைக்க
வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். அதேபோல நம் பூமியில் உயிர்கள் எப்படி தோன்றின என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு மர்மம். ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் பண்டைய உயிர்களின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது பூமியில் உயிர்களின் தோற்றம் குறித்த நமது புரிதலுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடும் என்று கூறுகிறார்கள். அதேபோல எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் தங்குவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு உள்ளது என்பதையும் இந்த ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறுகிறார்கள்.